அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மூம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜஹரா பர்த்டேவோட பார்ட் 2 வீடியோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா என் பெரிய பொண்ணோட ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட ப்ரௌனியை கொடுத்துட்டு வந்தோம். அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனியோட வீடியோ பார்ட் 1ல் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். என் பெரிய பொண்ணுக்கு ஒரே சந்தோஷங்க. ஏன்னா நான் மட்டும்தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரதா சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்களோட ஆசை என்னமோ தங்கச்சியையும் தூக்கிட்டு வாங்கம்மான்னு சொல்லி சனாவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காகவே பர்த்டே பேபியையுமே தூக்கிட்டு போயாச்சு. ஆனால் இது மட்டும் இல்லாமல் சனாக்கு அன்னைக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் தான். அன்றைய நாள் ரொம்ப மழையாக இருந்ததுங்க. அதனால் எங்கள் அக்காவால் காலையிலேயே வர முடியாமல் போயிடுச்சு. சடனாக 12 o'clock பக்கம்லாம் கிளம்பி எங்கள் ஊருக்கு 2:30க்கெலாம் ரீச் ஆகிட்டாங்க. நானும் அதே டைமுக்கு பிளான் பண்ணி ஒட்டுக்கா சேர்ந்து ஸ்கூலுக்கு போய் சனாவை சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம். ரொம்பவே மழையாக இருந்ததுனால சனாவை சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ, சனா கிளாஸில் கொடுத்ததுங்க, ஸ்கூல் சாருக்கு கொடுத்தது, பர்த்டே சாங்ஸ்லாம் பிள்ளைங்களாம் அழகாக பாடினாங்க. அதுக்கெல்லாம் ஜஹராவே கிளாப் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் வீடியோ எடுக்கணுன்னே மறந்துட்டேங்க. ஜஹராவோட க்யூட் மூமெண்ட்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணுவேங்க. அப்போ தான் சடனாக தோணுச்சு, அச்சச்சோ இந்த மொமெண்ட் ரொம்பவே க்யூட்டாக இருக்கே அப்படின்ட்டு. நம்ம என்னதான் விஷ் பண்ணாலும் இது தானே ஜஹராவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே சாங் இந்த குழந்தைங்க பாடினது. அதை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டது எனக்கு கொஞ்சமே கஷ்டமாக தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறத்தில் உள்ளதையாவது எடுமான்னு சொல்லி எடுத்தது தாங்க இந்த வீடியோ. அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப கைண்ட் டு ஹார்ட், ரொம்பவே கேரிங். எனக்கு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரையுமே ரொம்பவே பர்சனலாக பிடிக்குங்க. இந்த கிளாஸில் ஒரு பையனை மட்டும் பார்த்தீங்களா, ஜஹரா கிட்டவே தான் நின்னா, அழகா இருக்கு, பொம்மை மாதிரி இருக்குன்ட்டு தொட்டு தொட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்பவே மழையாக இருந்ததுனால குழந்தைங்களெல்லாம் ஹாஃப் டேயில் அழைச்சிட்டு போக சொல்லி ஸ்கூல்லேருந்து சொல்லிட்டாங்க. நானுமே இப்போ சனாவை சொல்லிட்டு கூட்டிகிட்டு தான் போயிட்டேன். சனா ஸ்கூலுக்கு வந்துட்டு அவங்க கிளாஸை பார்க்காட்டி எப்படி? இதுதாங்க அவங்க கிளாஸு. க்ரீன் கலர் பெயிண்டிங் தெரியுதுல, இதுதான் அவங்க கிளாஸு. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருமே நான் வேறு ஒன்று பிளான் பண்ணியிருந்தேங்க. ஆனால் 4 நாள் தொடர் மழையால் என்னால் ஒன்றுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சனா மேம் கிட்டே சொல்லிட்டு தான் வந்தேன், ஒரு நாள் நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் மேடம்ட்டு. சும்மா கடையில் சாக்லேட்டை வாங்கி கொடுக்காம நானாக ஏதாவது ரெடி பண்ணணுன்னு தாங்க நினப்பேன். இது பர்த்டே பேபியோட ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த பிள்ளைக்கு 1 வயசாண்டு எனக்கே நம்ப முடியல. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாட்கள் ஓடுதில்ல. நான் ஜஹரா பர்த்டே விலாகை 10 சீரீஸாக போடலான்னு இருக்கேன். வீக்லி சண்டே வந்து போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.